கிரகங்களுக்கு மத்தியில இருந்து மத்திமப்பட்டு அதாவது ஒரு கிரகம் கிரகணத்தை நோக்கி போகுதுன்னா அந்த கிரகத்துக்கு 2 பக்கமும் இன்னொரு பக்கத்துல மறுமுனையில ஒரு பாவக்கோள் இருக்கிறது வந்து அது தோஷத்தை உண்டு பண்ணும். அதாவது ஆயுள் தோஷத்தை கொடுக்கும். அது வந்து ஆகாது. அரிஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாத நிலையை இந்த சந்திரன் வந்து ஏற்படுத்தும். அப்போ அந்த மனசு உடல் சார்ந்த இந்த சந்திரன் வந்து வலு இல்லை. வலு இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அதான் ஒரு ஒரு மத்தியம ஆயுள் ஒரு 46 வயசு வரைக்கும் இந்த ஜாதகம் இருந்திருக்காங்கன்னா ஓரளவுக்கான இந்த சந்திரனோட முழு நிலை சார்ந்த நிலை. சுக்கிரன் வந்து ஓரளவுக்கு வலுவாக இருக்காரு. லக்னத்தை வந்து வேற பாவக்கோள்கள் பார்வை வந்து இந்த லக்ன அதிபதியையோ வேற பாவக்கோள்கள் பார்க்கல, சேரலை. வேற பாவக்கோள் சூழாது இருக்காது. இந்த ஒரு நிலை தான் வந்து இந்த ஓரளவுக்கான ஒரு 46 வயது வரை இந்த ஜாதகருக்கு ஆயுள் கொடுத்துருக்கேன். அப்படியே மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து வலுவற்ற நிலை தான். இந்த இடம் கொடுத்த கிரகம் பாருங்க, இந்த அட்டமாதிக்கு இடம் கொடுத்த கிரகம் அவருக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு வர்றாரு. குரு வந்து வலுவற்ற நிலை தான். குரு வலுவோட இருக்கணும். குரு வந்து 8ஆம் இடத்துல இருக்கு. அதே மாதிரி புதனும் நீசத்துல போச்சு. சுக்கிரன்னு பார்த்தீங்கன்னா வலுவோட இருந்தாலுமே அவரும் முழுமையான ஒரு வலு இல்லாத ஒரு நிலையில தான் சுக்கிரனுமே இருக்காரு. சூரியன் அதே மாதிரி தான் கிரகணத்துல தான். இந்த சனி சந்திரன் பார்த்துட்டோம். சனிக்கும் ராகுக்கும் மத்தியில சந்திரன் இருந்து கிரகண தோஷம் பெற்று இப்படியெல்லாம் ஒரு அமைப்பு மொத்தமா. அதாவது ஏதாவது ஒரு வகையில கொஞ்சம் பாதிப்புனா உடல் பாதிப்பு அப்படின்றதோட வந்துடும். ஒரு 2 இடத்துல ஒரு இடத்துல பாதிப்புனா ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி கிரகங்கள் வந்து மொத்தத்துல வலுவற்ற நிலையை கொண்டு வரும்போது தான் அந்த ஜாதகருக்கு ஆயுள் பங்கம் உருவாகுது. அதாவது மத்தியம ஆயுளா வரும். இந்த 50 வயசுக்கு உள்ளதான் இந்த ஜாதகருக்கு வயசு அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இறக்கும்போது பார்த்தீங்கன்னா குரு திசையில புதன் புத்தி 8ல் நின்ன குரு பகவானோட திசை, 8ஆம் அதிபதி புதனோட புத்தி, அதில் தான் அவர் இறந்தது.